சட்டமன்றத்தில் மூத்த முன்னாள் தலைவர்கள் இருக்காங்க, மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்களாம் முதலமைச்சர் வந்து எந்திரிச்சு நிற்கிற போது நீங்க பெரிய அப்பாட்டக்கரா அப்படிங்கிற கோணத்துல ரமேஷ் சொல்றாராங்கிற ஒரு பார்வை இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். டக்குன்னு விஜய் அவர்கள் இன்னைக்கு மன்னிப்பு கேட்பார். அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. திடீர்னு எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டு அதை முடிச்சு வச்சேன். இது வந்து நாகரிக அரசியலுங்க. நாகரிக அரசியலை தாவேக்காட்ட இருந்து முதலமைச்சர் இருந்து தான் திமுகவே கத்துக்கணும். தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது அவர் தான். அவர் சார்பா நான் சாரி. சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. நாங்க அடின்னு அடிப்போம். எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுடைய அந்த வரலாறு இருக்குல்ல, அதை சுக்கு நூறாக்கிட்டாங்க தாவேக்கா. அப்படிதான் நம்ம பார்க்கணும். 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. நீங்க தேவையில்லாம சரத்குமார் எழுதிங்க, இன்னைக்கு எந்திரிச்சு பதிலடி கொடுத்தாரு. ஒரு வார்த்தை எப்படி சொல்லியிருந்தாருன்னா, அன்னைக்கு திமுக ஆட்சின்னு பதிவு செஞ்சிட்டாரு. திமுக தான் எனக்கு கொடுத்து சரக்குன்னாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ புக்ஸோ வழக்கே 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 4064 இருக்கு. ஆனா 2026, 23, 24 4 வருடங்கள்ல அதோட எண்ணிக்கை 10,686 இருக்கு. கிட்டத்தட்ட 40% உயர்ந்திருக்கு. அதாவது 22 to 24 ஆட்சியின் கேவல நிலைன்னா அப்படிதான் உயரும். வேற எப்படி கம்மியாகும் நினைக்கிறீங்களா நீங்க? திமுக ஆட்சி காலத்துல தாங்க அதிகமாகும். போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சி காலத்துல அதிகமாகுது. 2023 இருந்து 2024 6,968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்போ எல்லாமே உங்க பக்கம் தவறுக்கு. நீங்க அடிதான் வாங்க போறீங்க. இந்த 5 வருஷம் அடி வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்ப ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்க எடுத்து வச்சாதான் உங்க மேல வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த ஏவா வேலைக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. நீங்க யார் எங்க மண்ணை எடுத்து நீங்க ஒரு மாநாடு நடத்தணுமா? அப்படி ஒரு மாநாடு நீங்க நடத்தணுமா? நான் கேட்கிறேன். என்னங்க இயற்கை வளத்தை எடுத்து உங்க தலைவரை தூக்கி நீங்க வெள்ளிச்சேரில் உட்காரதுக்கு மண் திருடணுமா? ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய அரசியலுங்கிறது தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வருது. அதை நீங்க ஒண்ணு தலைவரை மாத்தணுங்க, இன்னும் எதிர்கட்சி தலைவராக வேற யாராவது மாத்தி விடுங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். சட்டமன்றம் நல்லா காலையிலேருந்து ஒரே ஃபயராக போகுது. ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தொடர்ந்து வாதங்கள் ஈடுபட்டு வராங்க. முதலமைச்சர் வரும்போது எந்திரிக்கணும் அப்படின்றது நியாயமா? 8 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், ஓகே, அவர் வரும்போது சட்டமன்றத்தில் எந்திரிக்கணுமா? எதிர்கட்சி தலைவர் எந்திரிக்கணுன்றதை ஒரு விவாதமாக ரமேஷ் அவர்கள் வச்சுருந்தாங்க. எந்திரிக்கன்றதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எந்திரிக்கணும் வேணான்றதுக்கு கேனர் அவர்கள் பதிலாற்றிட்டாரு. உங்களோட இது என்ன? முதலமைச்சர் போது எந்திரிக்கணும் இல்லை, அதில் வந்து ரமேஷ் அவர்களும் ஒரு நோஸ் கட் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த திமுகவே நோஸ் கட் பண்ணியிருக்காருங்கிறது தான் நான் என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்குறேன். நீங்கள் இன்னொரு பார்வையிலேருந்து பாருங்களேன். இது சட்டமன்றத்தில் மூத்த முன்னாள் தலைவர்கள் இருக்காங்க, மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்களாம் முதலமைச்சர் வந்து எந்திரிச்சு நிற்கிற போது நீங்க பெரிய அப்பாட்டக்கரா அப்படிங்கிற கோணத்துல ரமேஷ் சொல்றாராங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் கலாச்சி விட்டுருக்காருன்னு தான் அதை சொல்லணும். பயங்கரமா பங்கமா ரமேஷ் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறப்ப நீங்க மட்டும் எந்திரிச்சு நிற்கல அப்படிங்கிறப்ப அது ஒரு கண்ணியக்குறைவான செயல் தான். அதை தான் அவர் குறிப்பிடுறாரு. அப்படிங்கிறப்ப இதே நம்ம அவங்க கோணத்திலிருந்து பார்க்கணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து திமுக தாவேக்கு 57 சீட்டில் எதிர்கட்சியாக உட்காந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஜயோ இல்லை ஆதவ அர்ஜுனனோ இவங்களாம் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் வரப்ப இன்னொரு எப்படி சட்டமன்றம் இந்த பக்கம் வாட்டர் பாட்டில் வந்துருக்கும். முதல் நாளே வாட்டர் பாட்டில் வந்திருக்கும். ஓகே, இதுதான் வந்து திமுகவுடைய அரசியல். அப்போ சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நாங்கள் அடின்னு அடிப்போம். எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுடைய அந்த வரலாறு இருக்குல்ல, அதை சுக்கு நூறாக்கிட்டாங்க தாவேக்கா. அப்படிதான் நம்ம பார்க்கணும். சுக்கு நூறாக்கிட்டாங்க. நீங்க யாரு பேசலன்னு இருக்கீங்க? நீங்க தேவையில்லாம சரத்குமார் எழுதிங்க, இன்னைக்கு எந்திரிச்சு பதிலடி கொடுத்தாரு. ஒரு வார்த்தை எப்படி சொல்லியிருந்தாருன்னா, அன்னைக்கு திமுக ஆட்சின்னு பதிவு செஞ்சிட்டாரு. திமுக தான் எனக்கு கொடுத்து சரக்குன்னாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொன்னார்னா அவர் தாங்க ஃபர்ஸ்ட் மாட்டுவாரு. இல்லைங்க, ஒரு வாதத்துக்கு சொல்றேன். நீங்க அதை போய் அந்த கேள்வியை நீங்க கேட்கலாம். விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு எதுக்கு நொட்டம் சொல்றதுக்கு அது எந்த கேள்வி எதுக்கு? யார் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறா? ஒட்டு மொத்தமாக ஸ்கிரிப்ட் தான் எதிர்கட்சி தலைவர். நான் அதை தான் சொல்ல வரேன். எவ்வளவு ஸ்கிரிப்ட் நீங்க செய்வீங்க? எப்படி நீங்க திமுக எதிர்கட்சியா? எப்படிப்பட்ட திமுக, எப்படிப்பட்ட எதிர்கட்சியா இருந்துச்சு? இந்தியாவிலேயே சிறந்த எதிர்கட்சின்னு பேர் வாங்கின கட்சிங்க திமுக. இன்னைக்கு என்னங்க நீங்க நோஸ் கட் ஆகி வெளியே ஓடுறீங்க? அப்படிங்கிறப்ப ஒரு கேள்வி வரும்ல.
அப்போ அப்படிதான் நடக்குது. சட்டமன்றத்தில் தாவேக்கா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அது மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து தற்போது வரைக்கும் அடின்னு திமுக அடிக்கிறாங்க, அது தெளிவா தெரிஞ்சிச்சு. திமுகவை டிஃபெண்ட் மட்டும் தான் பாலிடிக்ஸ் பண்றாங்க. எப்படின்னா எங்களுக்கு எதிரான கட்சிங்கிறது திமுகங்கிறத அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஆனா இந்த திமுகவை சேர்த்து தாறுமாறா அடிக்கிறாங்க. திமுகவை பலவீனமும் படுத்துறாங்க, ஆனா எங்களுக்கு எதிர்கட்சினா அவங்க தாங்கிறத டிஃபெண்ட் பாலிடிக்ஸும் பண்றாங்க தாவேக்கா. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது அமுதன் கொலை வழக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமா ஆரம்பிச்சு அப்படியே ஆரம்பிச்சு போதைப் பொருளுக்குள்ள வந்துச்சு. போதைப் பொருள் கடந்த 5 வருஷத்துல தான் புழக்கத்தில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்த மாதிரி உண்மை அதுதான். இது திமுக அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்பு தான் இது அதிகமாகுது. இல்ல அதுலயுமே 2021 திமுக ஆட்சி 2021 26 அதிகம் சொல்றாங்க. பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலங்கள்ல அந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இந்த ட்ரக்ஸுங்கிறது பயங்கரமான ஒரு நடுக்கத்தில் இருப்பாங்க ரவுடிகள்லாம். பெரிய அளவுல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர்னாலே ஒரு பெரிய அளவுக்கு நடுக்கம் இருக்கும். அப்படியே அவுட் ஸ்டேஷன் ஓடிடுவாங்க. இந்த ரவுடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திரா ஓடிடுவான், இந்த பக்கம் கர்நாடகா ஓடிடுவான், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எக்ஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் மூலியமாவோ பஸ் மூலியமாவோ இல்லை இந்த கொரியரு, பார்சல் சர்வீஸு, கார்கோஸு இந்த மூலியமாக ட்ரக்ஸை கடத்திட்டு இது வந்து ரெகுலராக நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துருந்துச்சு. நீங்கள் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த ரவுடிகளுக்கு ஒரு இதாச்சு. புதுமையான ஒரு முதலமைச்சர், புது முதலமைச்சர், அதிமுக இருக்குமா ஆட்சி கவிழுமான்னு தெரியாதுங்கிறப்ப அந்த சூழல்ல ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு நகர்ந்துருச்சு. இது நான் என்ன சொல்ல வரேன், எடப்பாடி பீரியட்ல வந்துருச்சு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலங்களில் நீங்க இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறீங்களா, உங்க கண்ணு முன்னாடியே செய்திகள்ல வந்துச்சுல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நம்ம கேட்குறோம். இந்த 5 வருஷத்துல அதிகமாகுதுங்கிறது ரெக்கார்டுங்க. நீங்க NCPRன்னு ஒன்று இருக்குங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு. அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட திமுக ஆட்சி காலங்கள்ல நடந்த குற்றங்களுடைய விவரங்கள் இருக்கும். போக்சோ வழக்கு இருக்கும், ட்ரக்ஸ் வழக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒன்று நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க போயிட்டு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா CM MK ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்னு மட்டும் அதில் பாருங்க. போக்சோ வழக்கு 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 4064 இருக்கு. ஆனா 2026 23 24 4 வருடங்கள்ல அதோட எண்ணிக்கை 10,686 இருக்கு. கிட்டத்தட்ட 40% உயர்ந்திருக்கு. அதாவது 22 to 24 ஆட்சியின் கேவல நிலைன்னா அப்படிதான் உயரும். வேற எப்படி கம்மியாகும் நினைக்கிறீங்களா நீங்க? திமுக ஆட்சி காலத்துல தாங்க அதிகமாகும். போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சி காலத்துல அதிகமாகுது. உங்களுக்கு புரியுதா? ஆட்சி ஆயிட்டு தான் இருந்துச்சு, கண்காணிக்க தவறிட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரோம். அமைச்சர் அந்த சொன்னாரு ஒரு கருத்து என்ன பண்ணா, இன்னைக்கு தான் எல்லாரும் வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தப்புகள், அந்த அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துல அவர் காம்ப்ரமைஷன் ஆக மாட்டார் முதல்வர். நான் தொடர்ந்து பார்க்கறது ஒன்று லஞ்சம், இன்னொன்று போதைப் பொருள். இந்த 2ஐயுமே பதவி ஏற்ற நாள்லேருந்து இன்றைய வரைக்கும், இந்த லாஸ்ட்டாக நடந்த சுதந்திர தினம் வரைக்கும் பதிவு செய்த பதிவுகள் அதுதான். பெண்கள் பாதுகாப்பு விட்டீங்க, பெண்கள் பாதுகாப்பு பண்ணுறாங்க, மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த 2ங்கிறது அவங்களுக்கு மெயின். பெண்கள் பாதுகாப்பு அதுக்கப்புறம் தான். இது 2 சரி பண்ணிட்டீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இது 2 தானே மெயின். போதையும் இந்த இதுதான் மெயின், லஞ்சமும் தான் மெயின். இது 2ஐயும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அப்போ அந்த 2ஐ மட்டும் அடிக்கடி பதிவு செய்கிறப்போ இந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் நான் தட்டி கேட்பேங்கிறதுல முதல்வர் உறுதியாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஏன் இந்த அளவுக்கு அவருக்கு உறுதியான மனநிலை இருக்கு? இதில் அமல்ராஜுடைய நியமனத்தை குறித்து உதயநிதி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. இப்போ உதயநிதி ஏன் இந்த வழக்குகள் இவ்வளவு இருக்கு, எவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம் நீங்க அமல்ராஜ்கிட்ட கேளுங்கண்ணா. அமல்ராஜ் அவர்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தை பதிவில் இருந்தார், மாற்று கருத்து கிடையாது, EBCIDல இருந்தாரு. அப்ப நீங்க பதிவு சொல்றீங்கல்ல, அது புள்ளி விவரத்தோட ஏன் உதயநிதி சொல்லல? அமல்ராஜ் இருக்கிறப்ப இவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு, இவ்வளவு ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இவ்வளவு குறைச்சிருக்கோம்னு ஏன் நீங்க சொல்லல? ஏன்னா 19 அடிச்சுட்டு போறீங்க. அப்ப அந்த அமல்ராஜ் அவர்கள் இருக்கும் சிறமையான அதிகாரி, மாற்று கருத்து கிடையாது, சரியான அதிகாரி, மாற்று கருத்து கிடையாது. அவரை வேலை செய்ய விட்டீங்களான்னு தான் இங்க கேள்வி. அவர் தான் இதுல இருந்தாரு அமல்ராஜ், அவரை வேலை செய்ய விட்டீங்களா? அந்த பாயிண்ட் நீங்க பேசிருக்கணும்ல. நீங்க 19 அடிச்சுட்டு போயிடக்கூடாது. லைவ்ல பாக்குறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்கன்ட்டு அப்படியே அடிச்சுட்டுலாம் நீங்க போகக்கூடாது. என்ன இது அமல்ராஜ் பணியில் இருக்கிறப்ப, நான் ஒரு எதிர்கட்சி தலைவருங்க, பணியில் இருக்கிற போது அமல்ராஜ் பணியில் இருக்கும்போது EBCID அதிகாரியா இருக்கும்போது இவ்வளவு வழக்கு தமிழ்நாட்டில் சவுத் ஜோன்ல இவ்வளவு, நார்த் ஜோன்ல இவ்வளவு அப்படி நீங்க புள்ளி விவரங்களோட பேசியிருக்கணும்ல. ஏன் பேசல? 19 அடிக்கிறது உங்களுக்கு புரியுதா? அடிச்சுட்டு இன்னொரு வார்த்தை நீங்க கூடுதலா சொல்றீங்க, உங்க அமைச்சர்னு ஏன் குறிக்கிறீங்க நீங்க? அங்கதான் சிக்கல் வருது. இப்ப நீங்க அமைச்சர் சொல்றீங்க சரத்குமாரை நோக்கி, அப்ப அவர் சரத்து பதிலடி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இப்ப அங்க இருந்து உங்களுக்கு எதிர் விமர்சனம் வரும்போது நீங்க உள்ள உட்காந்துருக்கணுமா இல்லையா? எதுக்கு எஸ்கேப் போறீங்க? ஏன்னா தீர்மானங்களுக்கு சரியான பதில் வரலன்னு ஏவா வெளிநடப்பு. அதை ஆரம்பிச்சு விட்டது யாருன்னு தான் நான் கேட்கறேன். ஆரம்பிச்சு விட்டது யாரு? நீங்க தான் ஆரம்பிச்சு விட்டீங்க. அதான் சொல்றேன்ல, சரியான தலைவர் இல்லைங்க அவர், எதிர்கட்சி தலைவர் இல்லை உதயநிதி ஸ்டாலின். ஒரு பேச்சாளர்,
திமுகவின் தலைமை பேச்சாளர் அப்படிதான் செயல்படுறாரு. நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமான அரசியலை, அதிகாரப்பூர்வமான அரசியலை எடுத்து வைக்க மாட்டீங்களே, அங்க அதுதான கேள்வியா வருது. நீங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைய அந்த ஆளுங்கட்சி பேசதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க தான் பொறுப்புதாரர். நீங்க அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இப்ப அவங்க ஆதவ எந்திரிக்கிறாரு, நிர்மல் எந்திரிக்கிறாரு, எடுத்து படன்னு பாயிண்ட சொன்னோன்னு நீங்க எங்க போனீங்க? எதுக்கு எஸ்கேப் ஆகுறீங்க? அதுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும்ல. நடவடிக்கை எடுத்து சரி பெருமையா பேசுறீங்க, சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டு நீங்க சேர்த்துக்குவீங்களா? திமுகவுடைய வரலாறு அதுதான் ரெக்ஸு. நீங்க இப்ப ஜாஃபர் சதிக் மேட்டர்னு சொல்றீங்க, நான் ஒரு பழைய மேட்டரை சொல்றேன். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் திமுகல எம்எல்ஏ ஆயிட்டாரு. எம்எல்ஏ ஆகி அவர் என்ன பண்றாரு, வீட்டில் வந்து கேரளால இருந்து ஒரு வேலை செய்ய ஒரு பணிப்பெண் வருது. அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலையே பண்ணிடுறாரு. திமுக எம்எல்ஏ கொலை பண்ணோன்னே நீதிமன்றம் 50,000 அபராதமும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? திமுக என்ன பண்ணிருக்கணும்? கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். ஜாஃபர் சதிகால் வழக்குல இருக்கு, நீதிமன்ற ஆர்டர்ல 26 தேர்தலில் அவருக்கு பொறுப்பு கொடுத்து பிரச்சாரம் பண்ணதுக்கு யூஸ் பண்ணானுங்க. இதான் திமுக வரலாறு. புரியுதா? அப்ப நீங்க என்ன தகுதி இருக்கு நீங்க தாவேகாவை பத்தி கேக்குறீங்க? நான் கேட்கிறேன். இப்ப நம்ம கிட்டே ஒன்னும் மேட்டரே இல்லையே, விஷயமே இல்லாதப்ப நம்ம ஏன் இன்னொருத்தனை பார்த்து கேட்க முடியும் கேள்வி? அப்போ எல்லாமே உங்க பக்கம் தவறுக்கு. நீங்க அடி தான் வாங்க போறீங்க. இந்த 5 வருஷம் அடி வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்ப ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்க எடுத்து வச்சாதான் உங்க மேல வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆக்கப்பூர்வமான அரசியல் சொன்னது டக்குன்னு விஜய் அவர்கள் இன்னைக்கு மன்னிப்பு கேட்பாரு, அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. திடீர்னு எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டு அதை முடிச்சு வச்சேன். இது வந்து நாகரிக அரசியலுங்க. நாகரிக அரசியலை தாவேக்காட்ட இருந்தும் முதலமைச்சர்கிட்ட இருந்து தான் திமுகவே கத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்க இந்த திமுகவுடைய சட்டமன்ற வரலாற்றுகள்லேயே எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு மன்னிப்பு திமுக கேட்டதை நீங்க காமிங்க ஆதாரப்பூர்வமாக. திமுக இந்த இடத்தில் தலைவர்களை பற்றி அவதூறாக பேசி தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம்னு ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ இல்ல திமுக இருந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர்களோ யாராவது ஒரு ஆள் மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்கா? ஒரு முதலமைச்சரை கேட்கிறாருல, அப்ப அவருக்கு தப்புன்னு அது தெரியுதுல்ல. அமைச்சர் பேசின தவறை நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு முதல்வர் கேட்கும் போது இது நாகரிக அரசியலின் உச்சம் சொல்றேன். இது சரியான அரசியல் அவர் எடுத்து வைக்கிறாருங்க. இங்க இதுதான் திமுக பயமா இருக்கு, ஆபத்தா இருக்கு. நீங்க ஊடக நிகழ்ச்சிகள்லாம் போறீங்க, ஊடக நிகழ்ச்சியில ஒரே செய்தி தொடர்பாளர் தான், ஒரே செய்தி தொடர்பாளர் 4 திமுக ஆட்கள் வச்சு செய்யறாங்க திமுகவை. பதில் இல்ல. ஏன்னா உங்க ஆட்சியின் அவலம் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்ல வரோம். மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரெக்ஸ். நீங்க மக்கள்கிட்ட ஒத்துக்க மாட்டீங்களே. ஆமா நாங்க செப்பு பண்ணிட்டோம், இனி வருங்காலங்களில் செய்ய மாட்டோம், சரியான திமுகவை உருவாக்கும்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஜென்சி கிட்ட ஃபெயிலியர், ஆனா இந்த ஜென்சி கிட்ட உருவாக்கும்னு சொல்றீங்க. என்ன அர்த்தம் இதுன்னு கேட்கிறேன். என்ன ஸ்ட்ராட்டஜி இது? உங்களை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க இன்னும் பாதி கிணத்துக்குள்ள போயிட்டீங்க, இன்னும் தண்ணிக்குள்ள போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க கதை. அதுக்குள்ள எந்திரிச்சு நீங்க வரணும். நீங்க போய் திரும்பி ஆழமான உள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கறேன். தொடர்ந்து இதே மாதிரி பேச்சுகள் தான் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு வாதம்னாலும் எல்லாமே திமுக பண்ணுச்சு அப்படின்னு தாவேகா உங்க பிரியில தான் ஆரம்பிக்குது. இங்க அதோட ஆட்சியோட நீச்சின்னு தான் சொல்றாங்க. எல்லா தப்புகளுமே திமுக பிரியில தான் ஆரம்பிக்குது. அது நீச்சி தான் தாவேகாவா? தாவேகா புதுமையான கட்சி, மாற்று கருத்து கிடையாது. 2 வருஷம் அந்த கட்சி மாற்று கருத்து கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் பதவியே புதுசுங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் இல்லைங்க, அவங்க புதுசுங்க. தப்பு செஞ்சா நம்ம விமர்சிப்போம், மாற்று கருத்து கிடையாது. அதை விட்டுங்க, நம்ம ஓரமா வச்சிருவோம். 21 இருந்து 25 வரைக்கும் வந்தீங்களா நீங்க புதுமையான முதலமைச்சரா? நான் கேட்கிற ஒரே பதில் சொல்லுங்க. திமுக புது கட்சியான்றைக்கு 70 வருஷ கட்சி. அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவங்க அப்பா காலத்துல ஒரு துணை முதல்வருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவருக்கு சிஎம் கேட்டகரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, லெகசிங்க. அவரு உங்க ஆட்சி காலத்துல நீங்க கட்டுப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? அதுதானே கேள்வி வைக்கிறாங்க. நீங்க புது கட்சி கிடையாது. நீங்க தாவேகாவை குறை சொல்வது போல திமுக 21, 25 ஆட்சி பீரியட்ல புதுசா வந்த கட்சி கிடையாது, புதுசா வந்த தலைவர்கள் கிடையாது. இப்ப இருக்கிற எல்லா அமைச்சர்களும் அங்க இருந்தாங்கல்ல. இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் திமுக பிரிவுல அமைச்சர்களா தானே இருந்தாங்க. எத்தனை பேர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கீங்க? அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அப்ப தெரிஞ்சும் இங்க ஏன் புழக்கமாவதுன்னு தான் கேட்கிறேன். ஏங்க 50-60 வருடமாக திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்த, இதோ மாற்றம் கொடுத்தோன்னு சொல்றீங்க. போதைப் பொருளும் சட்டம் ஒழுங்கும் போக்சோ ஒழுங்கும் குவியும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நம்ம கேட்கிறோம். என்ன பண்ணீங்க? அதுக்கான விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்ல வர. ஒரு குற்றமும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸான பார்ட்டினா ஒரு குற்றமும் நடக்காமல் நிகழாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது அந்த கட்சிக்கான அழகுன்னு சொல்ல வரேன். உங்க ஆட்சி காலங்களில் இவ்வளவு குற்றங்களை சேமித்து வைத்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப தாவேக அதை செய்யல, தாவேக அதை செய்யல நொட்டம் சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். எப்படி அவங்க செய்வாங்க?
செய்யறாங்க, மாற்றுக்கிறதுல சூப்பரா செய்யறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறாங்க காயை. எடுத்த உடனே பண்ண முடியாது. நீங்க எடுத்த உடனே ரவுடிசம்ல கையில் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுல வேற மாதிரி இஷ்யூ ஆயிரும். எடுத்த உடனே போதைப் பொருள் பெரிய அளவுல உடனே கை வச்சு ஒரு நாள் முதல் ஒரு மாதிரிலாம் பண்ண வச்சுக்கோங்களேன், அது வேற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறிடும். அப்ப இங்க சிக்கல்கள் இருக்கு. ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பிரமுகர் இருப்பான். எதுக்குமே காவல்துறை மந்திரி வாய் திறக்க மாட்டாரு. பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை இவங்களே பேசுறாங்க. காவல்துறை மந்திரி எங்கன்னு கேட்குறாங்கல்ல. ஏங்க நான் என்ன சொல்றேன், அவங்க டிஃபெண்ட் பண்ற பாலிடிக்ஸ் தான் மெயின். அங்க முதல்வர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது எந்த விஷயத்துக்குமே கிடையாது. இல்ல அவர் சொல்ற எல்லாத்துக்கும் எதிர்க்கட்சி தலைவரை கேட்குறீங்க. அப்போ உங்க முதலமைச்சர் எங்க, உங்க அமைச்சர் எங்க? ஸ்டாலினாக இருந்தால் இந்த கேள்விகள் எழாதுங்கிறது என்னுடைய பார்வை. இங்கே உதயநிதி ஸ்டாலினாக இருக்கும்போது இந்த கேள்விகள் எழுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ரமேஷ் சொன்னார் பார்த்தீங்களா, எல்லா சீனியர்ஸும் எந்திரிச்சு நிற்கிறப்ப நீங்கள் நிற்கலன்னா பெரிய அப்பாட்டக்காராங்கிற அந்த கோணத்தில் அவர் பதிவுகளை வைக்கிற போது அதே கோணத்தில் தான் இங்கே பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய பதிலுக்கு, உங்களுடைய கேள்விக்கு எல்லாம் முதல்வர் பதில் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால நாங்கள் தான் பதில் சொல்லணும்னு எந்திரிச்சு சொல்றாங்க. முதல்வர் பதில் இதே பதில் தான் முதல்வர் சொல்ல போறாரு, வேற எதுவும் புதுசா சொல்ல மாட்டாரு. ஆதவ் பேசுறதோ, நிர்மல் பேசுறதோ, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் அவர்கள் பேசுறது தான் முதல்வர் பேச போறாரு. இவங்களுக்கே நீங்க பதில் சொல்ல, அவர் சொல்லி நீங்க சொல்லிடுவீங்களா? அரசியல் எதிர்பார்ங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் நின்னால் நடந்தால் வைரல் ஆகுதுங்கிறப்ப எதிர்கட்சி தலைவரை நோக்கி இன்றைக்கு முதல்வர் ஒரு கேள்வி கேட்கிற போது அவமானம் யாருக்கு? அப்ப இந்த அவமானமே பரவாயில்லன்னு அமைதியா இருக்கிறது நல்லதா இல்லையா? அவர் வேற சொல்லி நீங்க அவமானம் பண்ணுமா நான் கேட்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அங்கே பதில் இல்லை. ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி, நீங்க எதுவுமே பண்ணலைங்கிறத இங்க குற்றச்சாட்டு. இன்னைக்கு திமுக ஆட்சி காலங்களில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமானது, மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க ஜாஃபர் சாதிக்கு ஒரு பெரிய போதைப் பொருள் கடத்தல் மண்ணுன்னு முத்திரை குத்திப்பட்டுருச்சு. அப்போ உங்க ஆட்சி காலத்தில் உங்க நிர்வாகி தானே நான் சொல்ல வரேன். நீங்க ஏன் அதை பண்ணலன்னு நான் கேட்கிறேன். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எத்தனை அமைச்சர்கள் மேல இன்னும் முறைகேடுகள் இருக்கு? எங்க திருவண்ணாமலையில நடந்த ஒரு திமுக மீட்டிங்ல அந்த மீட்டிங்கு பின்னாடியே மண்ணு திருட்டு நடந்திருக்குங்க. இந்த ஏவா வேலைக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? நீங்க யார் ஏங்க மண்ணை எடுத்து நீங்க ஒரு மாநாடு நடத்தணுமா? அப்படி ஒரு மாநாடு நீங்க நடத்தணுமா நான் கேட்கிறேன். என்னங்க இயற்கை வளத்தை எடுத்து உங்க தலைவரை தூக்கி நீங்க வெள்ளிச்சேரில் உட்காரதுக்கு மண் திருடணுமா? என்ன உங்க கொள்கை? இதை உங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரா? மண்ணு திருடு இதான் என்ன சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு? கனிமூலங்களை திருடுங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? கொள்கைன்னு பேசுறீங்களா? இந்த கொள்கையா திருடுற கொள்கையா? மண்ணு திருடு, தார் ரோடு போடல, அதுக்கு பதிலாக அதில் ஒரு முறைகேடு, அங்கே ஒரு திருட்டு, இங்கே ஒரு திருட்டு, ஒட்டு மொத்தமாக திருடுறது தான் பெரியார் அண்ணாலாம் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்குறேன்னா கேள்வி வருமா இல்லையா? பொதுவான பார்வையிலேருந்து இன்னைக்கு அறப்பொரு இயக்கம் ஆதாரத்தோடு தெரிவிக்கிறாங்கல்ல, இதுக்கு பதில் இருக்கா? இப்போ இந்த அறப்பொரு இயக்கம் கொண்டு வந்ததுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு செஞ்சிருக்கணும். அவர் ஏதோ தவற விட்டாரு நான் பார்க்குறேன். இன்னைக்கு செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏவா வேலு தான் முதல் ஓடி இருப்பாரு. உண்மை, ஏவா வேலு தான் ஓடி இருப்பாரு. என்னடா நம்மள கோபத்து விடுறானுங்களா அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? ஆதாரம் இருக்கு. அறப்பொருக்கும் வீடியோவே போட்டார் அவர். ஜெயராமன் போயிட்டு ஸ்பாட்டுக்கே போயிட்டாருங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து மண்ணு திருடி இங்கே தான் திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து வெள்ளிச்சேர் போட்டு மாநாடு நடத்தினதுண்டு. அப்படி என்னங்க அவசியம் நான் கேட்குறேங்க? இயற்கை விலங்குகளை சுரண்டி அப்படி என்னங்க உங்கள் தலைவருக்கு நீங்கள் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறீங்க? இதெல்லாம் கோபம் வருமா வராதா? எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. தண்ணி இல்லை, தண்ணி பிரச்சனை, இயற்கை வளங்கள் மேலே தைரியமாக நீங்கள் மண்ணு திருடும் போது ஒரு சாமானியனுக்கு எவ்வளோ கோபம் வரும்? இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நான் இன்றைக்கி 50-60 ஆண்டு காலமாக நீங்கள் ஒன்றும் செய்யலை. சமீபத்தில் நிர்மல்குமார் 16 வருஷமாக எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு ஒரு லேடி புலம்புனாங்க. பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க பாலிமர்லேருந்து எல்லா சேனலுக்கும். இப்போ வந்து நிர்மல்குமார் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு, மின்சாரத்தை. அந்த வீட்டுக்கு மின்சாரம் இல்லைங்க. நீங்கள் அந்த குழந்தைங்க வந்து இருளில் படித்த குழந்தைகள் இன்று வெளிச்சத்துடன் படிக்குது. அதற்கு மாற்றம் இல்லையா இந்த அரசு? அப்போ 16 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் எம்எல்ஏலாம் என்ன பண்ணுறா கேள்வி வரும்ல. அப்போ இவ்வளவு புகார்கள் குவியும் போது திமுக அதிமுக ஒன்றும் செய்யலைங்கிறது நிரூபணமாகுது. அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன திராணி இருக்கு நீங்க எதிர்க்க ஆளுங்கட்சியை பத்தி கேள்வி கேட்க? அப்ப அவங்க அப்படிதான் கேட்பாங்க, அதிகார தோணியில தான் அவங்க பேசுவாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சட்டமன்றம் மக்களுக்கான மன்றம், உங்களுக்கான தனிப்பட்ட நபர்களுக்கான மன்றமே கிடையாது. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? ஜாஃபர் சதிக் சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? ஏன் கோவம் வருது? சரி, கலைஞர் சொன்னாரு, மன்னிப்பு கேட்டார்ல. ஸ்டாலினையும் சொல்லக்கூடாது, ஸ்டாலினை பற்றி சட்டமன்றத்தில் பேசக்கூடாது. பேச்சு வரும் தான், ஏன்னா அவர் தானே முதலமைச்சர். இல்லை எடப்பாடி சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் தானா? ஒத்துக்கிறீங்களா? அதை கேள்வி வரும்ல. அப்போ அவர் தான் முன்னாள் முதலமைச்சர், அவர் பேரை இழுத்து தான் தாவேக அரசியல் பண்ணோம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால நீங்கள் எந்திரிச்சு போறேன்னா அதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ ஒட்டுமொத்தமாக தாவேகாவுடைய கைகள் சட்டமன்றத்தில் ஓங்கி இருப்பதுங்கிறது தெரிகிறது. எதிர்கட்சின்னு அந்த பிம்பத்தை, ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சாங்கல்ல, இன்னைக்கு அது சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து திமுக அடிச்சே ஆகுன்ற குறிக்கோளோட எல்லாம் வர்றாங்களா? இல்லை, நீங்கள் ஆக்கப்பூர்வம் என்னங்க, கேள்வியும் பதிலும் யார் எழுப்புவது தான் கேள்வி.
நீங்க இப்ப பேசும்போது ஒரு கேள்வி கேட்டால் நீங்களே திரும்பி அதே கேள்வி அவங்கள பார்த்து கேட்குறீங்க, உங்க ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறத சொல்றாங்க. ரெக்ஸி ஒரு சிம்பிளான விஷயம். கோவை இந்த போதைப் பொருள் வழக்கம், கோவை, திருவொற்றியூர், மதுரை 3லையும் வழக்கு பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுச்சா தாவேக்கா? நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க, செய்திகளில் வருது. எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அந்த விஷயத்துல கவன தீர்மானம் கொண்டு வரீங்க. அதுக்கு நிர்மல்குமார் பதில் சொல்றாரு, என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யணும். பதிவு செய்யும் போது இதை தாண்டி ஏன் விமர்சனம் வருதுன்னு தான் நான் கேள்வி கேட்கறேன். ஏன் வேற விமர்சனம் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அரசியல் செய்ய ஒன்றும் இல்லைங்கிறனா. நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் இந்த கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கோம்னு சொல்லி நீங்க ஏதாவது எடுத்து வச்சிங்களா? நீங்க அமைச்சர் சரத்குமாரை பத்தி கேட்குறீங்க. சரத்குமார் நீங்க மனிதவளத்துறையில் அவர் இருக்க துறையில அவ்வளவு கோடி ஊழலுங்கிறாரு. 118 கோடி. அதுக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? அதுக்கு யாரு பதில் சொன்னீங்களா? கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது பேசக்கூடாது அப்படின்னு. ஆமா, அது ஒரு இவங்களுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டா இவங்க போற எல்லாமே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, எல்லாத்துக்கும் கொண்டு போயிடுவாங்க. இவர் விசாரணைக்கு போவாரு, 10:30 மணிக்கு தான் கைது ஆகணும் தலைவர் சொன்னாராம், அதனால வீட்டில் உட்காந்துருப்பாராம். ஆனா அதுக்கு முன்னாடி 10:30 மணிக்கு முன்னாடி 9:30 மணிக்கே உங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. எல்லா வழக்குக்கும் கோர்ட்டுக்கு தான் போவீங்க. ஏன் உங்களை நேர்மையா நின்று உங்களால சமாளிக்க முடியாதா? ஏன்னா பயம். கோர்ட்டுக்கு போனால் தான் தப்பிச்சிடலாமே, ஏதாவது ஒரு ஜாமீன் கீமீன் வாங்கி. வயசு அதிகமாகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிருவீங்க. அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போகிறது. நீங்கள் நின்று தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ண முடியாது உங்களால். அதுதான் இங்கே இஷ்யூவே. ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய அரசியலுங்கிறது தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வருது. அதை நீங்கள் ஒன்று தலைவரை மாற்றணுங்க, இன்னும் எதிர்கட்சி தலைவராக வேற யாராவது மாற்றி விடுங்க. இதுதான் செய்ய முடியும். திமுகவுடைய பேச்சாளர் போல நீங்கள் மாறி பேசிட்டு இருக்கும்போது அந்த எதிர்கட்சி தலைவருக்கான அந்த லெகசிங்கிறது எங்கே இருக்கு? உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் ஏவா வேலை பதில் சொல்லாரு. மற்ற திமுக உறுப்பினர்கள்லாம் 2 முறை வந்தவங்களாம் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. என் தொகுதியில் நான் இதை பண்ணிட்டேன்னு எந்திரிச்சு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணதில்ல. ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் அண்ணாதுரை, அண்ணா பேர் தான் வச்சிருக்காரு. அவர் பண்ண ஒரு கூத்து 21லேருந்து 25 வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏ. இப்பயும் அவர் தான் எம்எல்ஏ தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில். ஒரு ஏரி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை போகிற வழியில் ஒரு ஏரி, அந்த ஏரியை கடந்த 5 வருஷமா தூர்வாரல, இப்போ தூர்வாடுறாரு. அது அவர் தூர்வாரல, தனியார் ஃபவுண்டேஷன் விமல் ராகவனை வச்சு, தனியார் ஃபவுண்டேஷனை வச்சு நீங்கள் தூர்வாடுறீங்க. 5 வருஷம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் அதே தொகுதியில் தானே எம்எல்ஏ. ஏன் பண்ணுறீங்கன்னா சுற்றி முற்றி இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்ம மட்டும் வேலை செய்யாமல் அந்த 5 வருஷம் ஓட்டின மாதிரி இந்த வருஷம் ஓட்ட முடியாதுங்கிற பயம் வந்துருச்சு அவருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒட்டுமொத்தமாக இதுதான் திமுகவுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்குங்கிறானா. ஒட்டுமொத்தமாக அமைதியான நிலையில் இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா வேலை செய்யறத பார்த்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இவங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ 5 வருஷம் தூங்குனீங்க, இப்போ தாவேகா வந்தோன்னா எந்திரிச்சிட்டிங்களா? கனவுலாம் தெளிஞ்சிருச்சா அவங்களுக்கு? அந்த பகுதி மக்களே கேட்குறாங்க, சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அந்த அண்ணாதுரை எம்எல்ஏ அவ்வளோ கிளின்னு கேட்குறாங்க சோசியல் மீடியாவில். சரி, நீங்கள் தனியார் ஃபவுண்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நாளைக்கு இந்த 5 வருஷத்தில் மீண்டும் மழை பொழிவு ஏதோ ஒன்று வந்து அந்த ஏரி இதாகிடுச்சுன்னா நீங்கள் தனியார் ஃபவுண்டேஷன் போய் கேள்வி கேட்க முடியுமா? நம்மக்கிட்ட இவ்வளோ மக்கள், அரசு இயந்திரம் இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க. இவங்கள வச்சு நீங்கள் தூர்வாராமல் தனியார் ஃபவுண்டேஷன் ஏன் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். அப்படிதான் நடக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து தாவேக்காவினால தான் திமுகவும் எழுச்சி பெறுதுன்னு சொல்கிறீங்க. அதுதான் உண்மை ரெக்ஸு. நீங்கள் இன்னைக்கு ரீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏக்கள் போகிற இடங்கள்ல நல்ல பணிகள் செய்வதை வெளிக்காட்டுறாங்க. அது எப்படி ரீல்ஸாக மாறும்னு கேட்குறேன். நான் இந்த பணி செஞ்சுருக்கேன், இன்னைக்கு இந்த போய் சந்திச்சிருக்கேன், நீங்கள் மக்கள் நலன்களை இதை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு அதை தூக்கி இவங்க போடுறப்போ அது எப்படி ரீல்ஸ் ஆச்சியாக மாறும்? இவங்க சொல்கிற குற்றச்சாட்டே அதுதான். அது பண்ணாதீங்கிறாங்க இவங்க. உங்களுக்கு புரியுதா? வேலை செய்கிற எடுத்து போடுறாங்களா, அது ரீல்ஸுங்கிறாங்க இவங்க. அது எப்படி ரீல்ஸ் ஆகும்? அது போட்டால் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது. ஏன்னா நாங்கள் வேலை செய்யல, நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பொழப்பு ஓட்டுறதுங்கிற அந்த பயம் தான் ரீல்ஸு. அவர் அதுக்கு தான் ஏவா வேலை முன்னாடி சொல்லி லைவாக கொஞ்சம் கட் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தாவேக்கா வேலை செய்வதும் திமுகவுக்கும் சிக்கலாக இருக்கு. எங்க நம்ம எந்திரிக்க முடியல. ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலடி உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக கொடுத்தாரா? ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக? எதுவுமே கிடையாது. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அப்பா கணவனை காணோம், இதெல்லாம் ஒரு பேச்சு. காவேரியில் தண்ணி வரல, இது ஒரு பேச்சு. எங்கள் தலைவர் என்னை 10 மணிக்கு மேலே தான் கைதாக சொன்னார், அது ஒரு பேச்சு. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா? முன்னுக்கு பின் முரணாதான் பேச்செல்லாம் இருக்கு. ஏன்னா எதுவுமே உண்மை அவங்கள்ட்ட இல்லை, பேசுறதுக்கான எந்த வித பாயிண்ட்டும் இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன திருமணங்களை சொல்லிட்டு உட்காந்துடணும் கம்முன்னு. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தாவேகா ஆட்சி எப்படி இருக்கோ இல்லையங்கிறத பார்த்துட்டு மக்களே உங்களை கூப்பிடுவாங்க, அப்போ நீங்கள் வாங்க. அதுக்குள்ளே ஏன் துள்ளி நீங்களே மாட்டிக்கிறீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி ரெக்ஸ்.